பார்வதி ரமணாயே
நந்திதா ஓமம் செய்து நந்திதா ஓமம் செய்து இருந்தவே நீரோ இந்த தூள நெனி எல்லாம் ஆகவே கவசா இந்த தூள நெனி எல்லாம் ஆகவே கவசா ஒப்பில்லா சிவன் பேரு உயர்த்தவும் செய்ய ஆராகாரா ஒப்பில்லா சிவன் பேரு அந்த ஒப்பில்லா சிவன் பேரு உயர்த்தவும் செய்ய கண்டு நான் கதை பெற்று வருவோம் கௌரி வங்கையனை கண்டு அந்த கௌரி வங்கையனை கண்டு கதை பெற்று வருவோம் மமணியில் மச்சரேக மடியெல்லாம் காணா மமணியில் மச்சரேக மவணியில் மச்சரேக நவமணி உடைய மார்பே நவமணி உடைய மார்ப நவமணி உடைய மார்ப நல்ல முடே கவசா ஐயந்தேத்தி மந்திரத்தே நமச்சிவாய என்று ஓம் நமச்சிவாய என்று சொல்லி திவ்ய ஓமமந்திரா அந்த திவ்ய ஓமமந்திரா ஜபித்து சமமணி வேஷம் பண்ணுங்க
கற்றோ அரகார வேதமோ கல்வினான்கோ அந்த வேதமோ கல்வினான்கோ வெகு மென்மையாய் கற்றோர் பாதமே பணிந்து போற்றி இந்த பாண்டவர் கதையே அரகாரா உங்கள் பாதமே பணிந்து போற்றி உங்கள் பாதமே பணிந்து போற்றி இந்த பாண்டவர் கதையே ஏன் ஒரு விலை இருந்த போதிலும் விமலாவே பொறுத்தார் ஐயா பேர் கேட்டீர்களோ சபையோர்களே? கேட்டீர்களோ ராஜனந்தனா? கேளுங்கள் குரு பெரியோர்களே, கேளும் ஐயா ஜனமே ஜெய பூபாலகா. இப்படியாகத்தானே இந்த பூமண்டலமாகிய உலகத்தில் ருக்கு வேதம், யஜூர் வேதம், யசூர் வேதம் ஏதோ ஒண்ணு யசூர் வேதம், அதர்வன வேதம் என்று 4 வேதங்கள் மாலாய மகாவிஷ்ணுவுக்கு இருந்ததா? அப்பொழுது மாலாய மகாவிஷ்ணு பார்த்து இந்த 4 வேதங்களையும் தன் மகன் என்று சொல்லக்கூடிய பிரம்மதேவத்தில் கொடுத்து முதல் 3 வேதங்களையும் பாராயணம் செய்ய சொன்னார். 4ஆம் வேதம் என்று சொல்லக்கூடிய இந்த அதர்மன வேதத்தை பாராயணம் செய்யக்கூடாது என்று சொன்னார். அப்பொழுது அந்த
பிரம்மதேவர் பார்த்து ஆமாம் முதல் 3 வேதங்களையும் ஆமாம் பாராயணம் செய்துவிட்டு ஆமாம் 4ஆம் வேதம் என்று சொல்லக்கூடிய அந்த அதர்மன வேதத்தையும் ஆமாம் பாராயணம் செய்து விட்டார். ஆஹா அப்படி அந்த 4ஆம் வேதமாகிய அதர்மன வேதத்தை ஆமாம் பாராயணம் செய்தபடியால் ஆமாம் பிரம்மதேவனே ஆமாம் நாசி ஆஹா நாசி என்றால் மாசின்ற மூக்கு சிவா ராசாமி நாசி மாசி இல்ல மாசி இல்ல நாசி சொல்ல நாசின்னா மூக்கு வாய் திரும்புறதுல கூட எங்க அழகாரா நாசி என்றால் இந்த மூக்கு சரி இந்த நாசி துவாரத்தின் வழியாக அந்த சோமகாசுரன் அப்பொழுது இந்த சோமகாசுரன் என்ற அரக்கனாகப்பட்டவர் தோன்றிய உடனே இந்த பிரம்மதேவனை கையை காலை கட்டி போட்டு இந்த வேதம் 4ஐயும் திருடி சென்று திருப்பார் கடலிலே அப்பொழுது இந்த திருப்பார் கடலிலே குதித்தவுடனே இதை எரிந்த தேவர்கள் எல்லாம் மாலாய மகாவிஷ்ணுவிடத்தில் சென்று முறையிட்டார்கள். மாலாய மகாவிஷ்ணு பார்த்து இந்த அரக்கனை கொல்ல வேண்டுமானால் இந்த உருவத்தில் செல்லக்கூடாது என்று எண்ணி இந்த உருவத்தில் செல்லக்கூடாது என்று எண்ணி ஐயா சேல் கண்டை என்று சொல்லக்கூடிய அந்த மச்சமதாரம் மச்சம் என்றால் என்ன? மச்சம் என்ன சொல்ல? ஹலோ ஹலோ சார் ஹலோ சிவா சொல் போடாத மச்சம்னா என்ன சொல்லு சாமி மச்சம்னா தெரியுமா? ஏய் என்ன திக்குல என்னடா நீ மச்சம்னு தெரியுமா? உடம்புல கிட்ட மச்சம் முதுகலுக்கு மச்சம் இங்க ஒரு மச்சம் இங்க ஒரு மச்சம் நெஞ்சில அது ஒரு மச்சம் குஞ்சில ஒரு சிவசிவா மச்சம் என்றால் அது கிடையாது. மச்சம் என்றால் மீன். கமனி சாமி பேசுற மச்சான் மச்சான் தெரியுமா உனக்கு? மச்சப்பா தெரியுமா? சிவா மச்சம்னா மீன். மீனா? எனக்கு தெரியல சாமி. என்ன மச்சம்னாக்கா லவர் சொன்னா இங்க ஒண்ணு குத்திக்கணும். லவர் சொன்னா குத்திக்கினியா? அது பேர் என்ன? அப்படி கிடையாது. மச்சம் என்றால் மீன். ஓ மீனுக்கு பேர் தான் மச்சம். அந்த மச்ச அவதாரம் கொண்டு திருப்பார் கடலிலே குதித்தார். சிவா அந்த திருப்பார் கடலிலே குதித்தவுடனே அந்த சோமகாசுரன் என்ற அரக்கனாகப்பட்டவன் 60 அடி உயரமும் 30 அடி அகலமும் இருக்க அந்த திருப்பார் கடலே அவனுக்கு வெறும் முழங்கால் அளவுதானோ. அப்படி எவ்வளவு பெரிய கடலா இருக்கும் அந்த திருப்பார் கடலே அந்த அரக்கனுக்கு வெறும் முழங்கால் அளவுதான். அப்பொழுது மாலாய மகாவிஷ்ணு பார்த்து முதலாக அவன் முழங்காலை அப்பொழுது அந்த சோமகாசுரன் என்ற அரக்கனை மடித்து விட்டு அந்த வேதம் 4ஐயும் கொண்டு வந்து தன் மகனாகிய பிரம்மதேவனிடத்தில் கொடுத்தார். அப்பொழுது பிரம்மதேவர் பார்த்து இந்த 4 வேதங்களும் அரக்கன் கையில் சிக்கப்பட்டு விட்டது. இதை சிக்கெடுக்க என்னால் முடியாது என்றார். அப்பொழுது உலகிலே முதல் கடவுள் என்று சொல்லக்கூடிய உலகிலே முதல் கடவுள் ஆகிய விநாயக பெருமான். யாரு? விநாயக பெருமான். அந்த விநாயக பெருமானை தியானம் செய்தார். விநாயக பெருமான் வந்தவுடனே இந்த வேதம் 4ஐயும் இந்த விநாயக பெருமானாலும் மாற்றி எழுத முடியாது அப்படி என்று சொல்லும் பொழுது அப்பொழுது வேதத்திற்கெல்லாம் தலைவனாகிய அந்த வேதவியாச பெருமானை தியானம்
அப்பொழுது அந்த வியாச பகவான் வந்தவுடனே இந்த 4 வேதங்களையும் மாற்றி சிக்கெடுத்து ஒவ்வொன்றாக சொல்ல விநாயகர் எழுதினாராம். எங்கே எழுதினார் தெரியுமா? உடைந்தேன் முடியாத இந்த மகபரதம் சொன்ன ஐயா ஏதாக வடமேறுகிறீங்க என் கூர்மை எழுத்தாணியாக ஐயா கோயாக எழுத்தாணி படி கேட்டீர்களோ சபையோர்களே? கேட்டீர்களோ ராஜநந்தனா? கேளுங்கள் குரு பெரியோர்களே, கேளும் ஐயா ஜனமே ஜெய பூபாலக. கேளும் ஐயா ஜனமே ஜெய பூபாலகா. இப்படியாகத்தானே நீராள் என்று சொல்லப்பட்டது இந்த நெடிய கடல் சூழ்ந்த உலகத்திற்கும் பேரல்லவா நீராள் என்று சொல்லப்பட்டது. ராஜாக்கள் அணிந்திருக்கக்கூடிய கணையலி மோதிரத்திற்கும் பேரல்லவா நீராள் என்று சொல்லப்பட்டது. யாருக்காக சொல்லப்பட்டது தெரியுமா? அஸ்தினாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய பரிசித்து மன்னன். அந்த பரிசித்து மன்னனுக்கு ஜனமேஜயராஜன் என்று ஒரு மகன் இருந்தார். யாரு? ஜனமேஜயராஜன் என்று ஒரு மகன் இருந்தார். அப்பொழுது அந்த ஜனமேஜயராஜனுக்கு தீராத வியாதியம். என்ன வியாதியாகும்? கொரோனா போயிடுச்சு. கொரோனா வியாதி வந்துச்சு, அது போச்சு. சரி, இதுக்கு மேல சிக்கன் சுண்ணிக்காய் என்ன சாமி அப்பேற்பட்ட வியாதி? தீராத வியாதி. தீராத வியாதி என்றால் வெண் குஷ்ட வியாதி. வெண் குஷ்டம், குஷ்டவியாதி. அந்த வியாதியை கொண்டு எத்தனை கோவில்களில் கும்பிட்டாலும், அந்த வியாதியை கொண்டு எத்தனை குளங்களில் குளித்தாலும் அந்த வியாதியாகப்பட்டது அவனுக்கு தீரவே இல்லையா? அப்பொழுது இந்த அஸ்தினாபுரத்தில் இருந்து வரக்கூடிய வைஷம்பக மகாமுனிவர் பார்த்து, இந்த ஜனமேஜய ராஜா, உனக்கு இந்த வியாதியாகப்பட்டது தீர வேண்டுமானால் உன் தாத்தாவாகிய வேதவியாச பெருமான் இந்த மகாபாரத கதையை சொல்லிக் கொண்டு வருகிறாரா? அந்த மகாபாரத கதையை நீ காலால் கேட்டதே உண்டானால் உனக்கு இந்த வியாதியாகப்பட்டது அங்கு முற்றிலும் தீர்ந்துவிடும் என்றார். அப்பொழுது அந்த ஜனமேஜய ராஜனாகப்பட்டவன் அந்த வியாச பெருமான் சொன்ன அந்த மகாபாரத கதையை காதால் கேட்டவுடனே அந்த வியாதியாகப்பட்டது அவனுக்கு முற்றிலும் தீர்ந்து விட்டதா? அப்பேற்பட்ட இந்த புண்ணிய சரித்திரத்தை என்னால் முடிந்தவரை ஆடி பாடி ஒப்படைக்கிறேன். நான் கற்றவருக்கு கால் தூசினால் நான் சொல்லக்கூடிய வார்த்தையில் எத்தனையோ பிழை இருக்கலாம். நான் சொல்லக்கூடிய வார்த்தை முன் சொல் பின் சொல்லாகவும், பின் சொல் முன் சொல்லாகவும் இருக்கலாம். எத்தனை குற்றம் இருந்தாலும் உங்கள் வயிற்றில் ஒரு குழந்தை பிறந்து ஒரு தவறு செய்து விட்டால் அதை எப்படி பொறுத்துக் கொள்கிறீர்களோ அப்படியே
என்னை உங்கள் பிள்ளையாய் நினைத்து ஆமா பொறுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கோம் மருகனா. அரோ சாமி 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 இப்படி எல்லாம் அட்ரஸ் எல்லாம் நீ சொல்லி வரிய. ஏய் என்ன அட்ரஸ் என் வீட்டுல அட்ரஸ் சொல்லி வரணும் எப்படியா பேச்செல்லாம் நீ சொல்லி வரிய. உங்களை பார்த்தால் சன்னியாசி போல தெரிகிறது. உன்னை பார்த்தா ஒரு சன்னியாசி மாதிரி இருக்கிறது. சரி ஆனா நீ யாரு? உன் பெயர் என்ன? இந்த மகாபாரத கதையை ஏக்கா நம்மளே எனக்கும் அந்த சாமியார் போச்சு. அப்படிதான் அதனாலதான் சாமி உன் சமாச்சாரம். என் சமாச்சாரம் பெயர் என்ன அப்படின்னா நீ யாரு? உன் பெயர் என்ன? நீ சொன்னாதானே இவங்களுக்கு எல்லாம் தெரியும். உன்னை பார்த்தால் சன்னியாசி போல தெரிகிறது. இந்த வேதத்தை பற்றி நீ பேசிக் கொண்டு வருகிறாய். உனக்கும் இந்த வேதத்திற்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் நீ யார் அப்படின்னு கேக்குற. ஆமா
சிசியா சைலண்ட் அமைதி சாமிகள் சிசியா சாமி என் தந்தையாராகிய பாண்டு மகாராஜனுக்கும் என் தாயாராகிய குந்தி அம்மா தேவிக்கும் பிறந்த என்னுடைய பெயர்தான் தருமர் தம்பி அர்ஜுனன். யார் உன் பேரு? அர்ஜுனன். அர்ஜுனா? யாருகிட்ட பேசுங்கிற? உங்ககிட்டதான். நாங்கெல்லாம் யார் தெரியுமா? யார் நீங்க? நாங்கெல்லாம் லவுடிங்க. சிவா அப்படியே குச்சி போடுவோம் கூதிய பாவம் அப்படி வருது. எப்படி ஒன்று எதற்காக உனக்கு இவ்வளவு கோபம்? பாவம்னா நீங்க பாக்குற எத்தனை பேர் இருக்காங்க? ஆமா, நாட்டு மக்கள். இது எங்க ஊரு. எங்க ஊர்ல இருந்து என்ன மேற்று? எது உங்க ஊரு? மாவூருக்கு வச்சு மம்மல்லே பேசுறா. சிவா அப்படின்னா அட்ராத்திரி பிளடி பாக்கெட்ல டவுசரு. ஏ சாமி நீ சொல்றிய அர்ஜுனன்? ஆமா. நீயா அர்ஜுனா? ஆமா. எதற்காக இப்படி சிரிக்கிறாய்? சிரிக்க போறாங்க அர்ஜுனன் சொல்ல. எதற்காக? அர்ஜுனன்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும் சாமி. அப்படியா? அர்ஜுனன்னா நானும் அர்ஜுனும் இன்னைக்கெல்லாம் பர்கூர் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் சுத்தி இருந்தோங்க. ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே? ஆமா சாமி. நானும் அர்ஜுனும் பர்கூர் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் சுத்திட்டு சரி பேப்பர் கறக்குறது இல்ல, பஸ் ஸ்டாண்ட் அப்படியே ஜாலியா சுத்தி நானும் அர்ஜுனும் சரி பஸ் ஸ்டாண்ட் பூரா ஜாலியா சுத்திட்டு ஆளு கட்டிங் குவார்டர். ஆமாம் சாமி. சரி சரியா? நீயும் அர்ஜுனனும்? நானும் அர்ஜுனும் ஆளு கட்டிங் குவார்டர் அடிச்சுட்டு பண்ணி கேட்டு அப்படி ரெண்டு பேர் இருந்தாங்க. ஆனா உன்னைய பார்த்தா ஒரு சன்னாசி மாதிரி இருக்கிற. இவன் உன்னைய பார்த்தா ஒரு எச் பேருக்கு பேப்பர் பேருக்கு போட்டுக்கிறதுக்கு சொகா இல்ல. கையில என்னமோ தொடப்பு என்னமோ தலையில சும்பாடு வச்சுன்னு பின்னாடி என்னமோ எங்க ஆட்டுப்பாட்டியாண்டு இருந்து தடுக்க திருடணும். எங்க ஆட்டுக்கு வச்சிருந்தேன், அர்த்தமா வச்சிருந்தேன். இது எங்க ஆட்டுப்பாட்டியாண்டு வச்சிருந்தோம். அர்த்தமா ஆடு எங்கன்னா ஓடி போயிடுவோம். அந்த ஆட்டுக்கு வச்சிருந்தோம், அட்டு வச்சிருந்தோம், தடுக்க திருடணும். அரகரா மகாதேவா காலகண்டா திருநேத்திரா கமனீர் சாமி நீ அப்பா தலியா இருக்கிறா மகாதேவா. அரகரா மகாதேவா. ஏர் சாமி தலையில சும்பாடியும் சரி மேல பட்டையும் கீழே கொட்டையும் பாரசாமி காலுக்கு என்னமோ கெஜ்ஜி கேட்டு. ஓம் நமச்சிவாயா. என்னது கெஜ்ஜி? கெஜ்ஜியா? பரம்பொருளே சலங்கை. சலங்கையா? இல்ல ஏமாத்துறதுக்கு வந்தா எப்படி எனக்கு ஒண்ணும் தெரியல சாமியா. எதற்காக இந்த கோலம் தெரியுமா சிசியா? எதற்காக தெரியுமா? எதற்காக இந்த கோலம்? பொருந்தியே நடித்தோற்றோ பொருள் மிக அனைத்தையோ இந்த அரணையே கனகமோ ஐவரும் வந்தா
வார்த்தையாலே பெரும்பயணமா ஆனால் கேட்டீர்கள் என்ன தெரியும் சாமி? அழகாரா நான் படிச்சிருந்தா தானே தெரியும். என்னத்தே படிச்சிருந்தா? நான் படிச்சிருந்தா ஸ்கூல்ல படிச்சிருந்தா படிச்சிருந்தா தானே தெரியும். நான் படிச்சதுலே 1வதுல 9 வருஷம் பெயில். 1வதுல அப்பேற்பட்ட படிப்பு. அழகாரா ஏன்னா ஸ்கூலுக்கு போலியே. யா என்னத்தே? ஐயம்மா கட்டு போயிட்டான். அழகாரா சாப்பாட்டுக்கு நான் போறேன்னா, நான் 1வது போறேன்னா நீ மகனை வாடா குட்டின்றது ஐயம்மா. அப்ப போறேன்னா ஒரு நாளைக்கு ஒரு முட்டை கொடுக்குறது உனக்கு மட்டும். சிவ சிவா உம்மருகிறா மகா சாமி எப்பாத்தாலே ஊமருகிறா ஓம்மருகிறா ஓம்மருகிறான்றதா. ஆனால் கேட்டீர்களோ சபையோர்களே? மாமா 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 இல்லையா? மாமையா ஆமான்றதா. கேட்டீர்களோ சபையோர்களே? கேட்டீர்களோ ராஜநந்தனா? கேளுங்கள் குரு பெரியோர்களே. இப்படியாகத்தானே நாங்களோ பாண்டவர்கள் 5 பேர்கள் எங்கள் பெரியப்பா பிள்ளைகளாகிய துரியோதினர்கள் 99 பேர்கள். அதில் எங்கள் பெரியப்பா பிள்ளையாகிய துரியோதினர் நாங்கள் சிறு வயதாக இருக்கும் பொழுது எங்களை கொல்ல வேண்டி மனதில் வஞ்சனை வைத்துக் கொண்டு என்ன செய்தான் தெரியுமா? இந்த நடக்கும் வழியில் நச்சுமுள்ளாட்டி வைத்தார், போகின்ற வழிதனிலே பொய்க்குழிகளை வெட்டி வைத்தார், உண்ணுகின்ற சாதம் தண்ணீர் நஞ்சமரம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷத்தை கலந்து வைத்தார், குளிக்கின்ற குழந்தனில் கூறுசிகளை நாட்டி வைத்தார், படுக்கின்ற பாய்தனிலே பாம்புகளை விட்டு வைத்தார். இத்தனை வஞ்சனை செய்தோம், நாங்கள் மடியவில்லை என்று தெரிந்தவுடனே என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தான்? லக்ன குமாரனுக்கு பூணூல் கல்யாணம் என்று ஒரு பொய் ஓலை தந்தார். அப்பொழுது லக்ன குமாரனுக்கு பூணூல் கல்யாணம் என்று பொய் ஓலை ஒன்று எழுதி எங்கள் சிறிய தந்தையாகிய விதுர பெருமானிடத்தில் கொடுத்து எங்கள் 5 ராஜாக்களையும் அச்சாபுரம் வரவழைத்தார். அந்த அஸ்தினாபுரத்திலே ஒரு பெருத்த அலங்கார மண்டபம் இருக்கிறது. அந்த அலங்கார மண்டபத்தை சுற்றி பார்க்கலாம் என்று நாங்கள் 4 பேரும் உள்ளே சென்று விட்டோம். அண்ணா அந்த அஸ்தினாபுரம் அந்த அலங்கார மண்டபத்தில் ஒரு பார் சபை என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய சபை, இந்த தேவர்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பார் சபை என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய சபை. அந்த சபைதனிலே அண்ணாவாகிய தர்மராஜ் அமர்ந்து கொண்டார். அப்பொழுது மாமாவாகிய சகுனி பார்த்து அண்ணாவாகிய தர்மரிடத்தில் ஏதாவது ஒரு ஆட்டம் ஆடலாம் என்று கேட்டார். என்னது? ஏதாவது ஒரு ஆட்டம் ஆடலாமா அப்படி என்று கேட்டார். அப்பொழுது அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா? என்ன ஆட்டம் ஆடுவது? என்ன ஆட்டம் ஆடுவது என்று கேட்டார். அதற்கு மாமாவாகிய சகுனி பார்த்து சூதாட்டம் ஆடலாம் அப்பொழுது சூதாட்டம் ஆடலாம் என்று சொன்னாரல்ல, அந்த சூதாட்டத்தில் முதல் முத்தாரமும், 2வது நாடு நகரமும், 3வது 5 ராஜாக்களையும், 4வது தேவி துரோபாலையும் தோற்றுவோம். அப்பொழுது
ராமசாமி. ரிஷியா, ராமசாமி. அப்பொழுது ஆமாம். இந்த சூதாட்டத்தில் ஆமாம். முதல் முத்தாரமும் முத்தாரமும். இரண்டாவது நாடு நகரமும் ஆமாம். மூன்றாவது ஐவராஜா கலையும் ஆமாம். நான்காவது தேவி திரௌபதியும் தோற்றுவிட்டோம். ஓய். உப்பு சட்டி பொறிவடுங்கள் அடடா. அனைத்தையும் தோற்றுவிட்டோம். ஆமாம். அப்பொழுது அந்த துரியோதனன் பார்த்து, ஆமாம். அடே தருமா, ஆமாம். யாரும் ஆடாத ஆமாம். 12 ஆட்டம் ஆமாம். நீ ஆடியதால் ஆமாம். 12 வருட வனவாசம் போக வேண்டும். ஆமாம். எத்தனை வருடம்? 12. 12 வருட வனவாசம் போக வேண்டும். ஆமாம். அது மட்டுமல்லாமல் ஆமாம். ஒரு பெண் என்று பாராமல், ஓஹோ. ஒரு பொம்பளைன்னு பார்க்காம, பார்க்காம. ஒரு பெண் என்று பாராமல் உன் மனைவியை வைத்து நீ சூதாடிய காரணத்தினால் ஓய். 1 வருட அக்கியாதவாசம் போக வேண்டும். ஓ. அக்கியாதவாசம் என்றால் என்ன அப்படி தெரியுமா? என்றால் இந்த நாட்டுக்குள்ளே இருந்து கொண்டு யார் கண்களுக்கும் தெரியாத வாழ்வது. ஒரு சிறிய ஈயெறும்பு கண்கள் கூட தெரியக்கூடாது, தெரியக்கூடாது. அப்படி வாழ்வது 1 வருட அக்கியாதவாசம். ஓய். இப்படி 13 கழித்து வந்தால் ஆமாம். தங்குள்ள பிரகாரம் ஆமாம். பாதி நாடு கொடுப்பேன் என்று ஆமாம். அந்த துரியோதனன் ஆமாம். கட்டளையும் இட்டான். அப்பொழுது ஆமாம். அந்த கட்டளையை சிறை மீது ஏற்றிக்கொண்டு ஆமாம். நாங்கள் 5 ராஜாக்களும் ஆமாம். நாட்டை விட்டு ஆமாம். காடுவனம் வந்தோம். ஆமாம். முதலில் சூரியவனம், ஆமாம். இரண்டாவது ராமரிஷிவனம், ஆமாம். மூன்றாவது மூர்க்க மகரிஷிவனம், ஆமாம். நாலாவது காலபைரவனம், பைரவனம், ஐந்தாவது சைந்தியவனம், ஆமாம். ஆறாவது காமதேனு பருவதவனம், பருவதவனம், ஏழாவது கந்துரவனம், ஆமாம். எட்டாவது குபேரவனம், ஆமாம். 9வது ஓமரிஷிவனம், ஆமாம். இந்த 10வது பாலைவனம். எப்படி வந்தோம் தெரியுமா? பாலைவனந்தனிலே ஆனால் கேட்டீர்களோ சபையோர்களே? ஆமாம். கேட்டீர்களோ ராஜநந்தனா? ஆமாம். கேளுங்கள் குரு பெரியோர்களே, பெரியோர்களே. இப்படியாகத்தானே ஆமாம். இந்த 10வது பாலைவனம் வந்து பார்க்கும் பொழுது ஆமாம். எங்கு பார்த்தாலும் ஆமாம். ஈச்சங்காடாகவும் ஆகவும் மணல் மேடாகவும் இருக்க ஆமாம். இந்த வனந்தனிலே ஆமாம். 1 வருட காலம் கழிக்க வேண்டும். வேண்டும். எப்படி? ஓய். 1 வருட காலம் கழிக்க வேண்டும். கழிக்க வேண்டும். ஆமாம். இந்த 10வது வனந்தண்ணி ஆமாம். ஏய், ஏய் யாரே பேசுறா? ஏய் குட்டியா. இந்தா கொஞ்ச நேரம் டி. ஏன்டா டி? இந்த 10வது பாலைவனத்தில் ஆமாம். உண்ணுவதற்கும் ஆமாம். உறங்குவதற்கும் ஆமாம். ஒன்றுமே கிடையாது. அப்பொழுது ஆமாம். எங்கள் மூதாதியாகிய ஆமாம். வேத வியாச பெருமானை ஆமாம். தியானம் செய்துவிட்டு ஆமாம். அப்பொழுது வியாச பகவான் வந்தவுடனே ஆமாம். ஏய், அந்த வியாச பகவான் வந்தவுடனே ஆமாம். தாத்தா தாத்தா, உன் பாதர சிந்தாமர கமலங்களுக்கு ஆமாம். நாங்கள் 5 ராஜாக்களும் ஆமாம்.
அநேக கோடி வணக்கம் தாத்தா. அநேக கோடி ஏய், வணக்கம். ஓஹோ. அப்படி என்று சொல்லிவிட்டு ஆமாம். அண்ணாவாகிய தர்மராஜா பார்த்து, ஆமாம். தாத்தா தாத்தா. இந்த 10வது பாலைவனத்தில் ஆமாம். உண்ணுவதற்கும் ஆஹா. உறங்குவதற்கும் ஆமாம். ஒன்றுமே கிடையாது தாத்தா. தாத்தா. எப்படி ஒரு வருட காலம் கழிப்பது என்று ஆமாம். மூதாதியாகிய வேதவியாச பெருமானிடத்தில் கேட்கும் கேட்கும்போது தாத்தா என்ன சொன்னார் என்ன தெரியுமா? சொன்னார்? அடே பாண்டவர்களா, ஏய். உங்களை பார்த்தால் பாவமாக இருக்கிறது. இருக்கிறது. ஏன் தெரியுமா? ஏய், அந்த துரியோதனன் ஆ. உங்களை பாண்டவர்கள் காட்டிலே பிறந்தவர்கள். ஓஹோ. யாரு? ஆமா. பாண்டவர்கள் ஏய், காட்டிலே பிறந்தவர்கள். பிறந்தவர்கள். ஏதாவது ஒரு சூழ்ச்சியை செய்து ஆஹா. காட்டிற்கு ஓட்டி வைத்து விட்டால் ஆமா. காட்டிலே மாண்டால் மாளட்டும், ஏய், பிழைத்து வந்தால் ஆ. சண்டை செய்து ஒழித்து கட்டி விடலாம். ஓஹோ. அப்படி என்று ஆமா. ஹஸ்தினாபுரத்திலே ஆமா. அங்கு ஆயுதங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறார். அல்லவா? அப்பொழுது ஆமாம். உங்களிடத்தில் ஆமாம். அந்த துரியோதனை எதிர்த்து ஆமாம். சண்டையிட ஆமாம். என்ன ஆயுதம் இருக்கிறது என்று கேட்டார். ஓஹோ. தாத்தா பார்த்து, ஏய், என்ன ஆயுதம் உங்களிடத்தில் இருக்கிறது ஏய், அப்படி என்று கேட்கும் பொழுது போது. இளையண்ணன் பீமசேனன், ஏய், தாத்தா என்னிடத்தில் கதை இருக்கிறது. இருக்கிறது. என்ன இருக்கிறது? என்னிடத்தில் கதை. கதை இருக்கிறது, ஓஹோ. வில் இருக்கிறது, ஆமா. அம்பு இருக்கிறது, ஓஹோ. வேல் இருக்கிறது, ஆமா. வாள் இருக்கிறது ஆமா. என்று சொன்னார். ஆ. அப்பொழுது ஏய். அந்த அடே பீமா, ஏய் ஓல்டே 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 வாடா. ஓல்டே ஓல்டே, வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து. இன்னும் கொஞ்ச நேரம் பெட்ரோல் வச்சுக்கோங்க. அப்பொழுது ஓம் இருக்கிறார் இருக்கிறார். அரகரா மகாதேவா. சரி, சரி. அடிக்கடி உன் கையாடி அட கம்னீர் சாமி, நீதானே அப்பா கிறுகிறா மகன். சிசியா, ஆமே. அப்படி கிடையாது. ஆ? அப்பொழுது ஆ. இந்த ஆயுதங்களை கொண்டு ஆமா. அந்த துரியோதனை வெல்ல முடியாது. ஆமாம். அதனால் ஆ. தாத்தா என்னதை தாத்தா சொன்னார், ஆமாம். நான் சொல்வதை கேட்பதே உண்டானால் ஆமாம். உங்கள் நாடு உங்களுக்கு கிடைக்கும், ஆஹோ. இல்லை என்று கிடைக்காது என்று சொன்னார். அப்பொழுது தாத்தா என்ன சொன்ன தெரியுமா? என்ன சொன்னார்? உங்க ஐவரில் ஒருவர் சென்று ஐயனாக சிவபெருமானை கோரி ஆமா. கடுமையாக தவம் இருந்து ஆமா. அந்த சிவபெருமானிடத்தில் இருக்கக்கூடிய ஆமா. ஐமுக கணை, வற்றாத அம்பராதோணி, ஆமா. பவளிகள் என்று சொல்லக்கூடிய ஆமா. அந்த பாசிபத கணையை பெற்று வந்தால்தான் ஆமா. உங்கள் நாடு உங்களுக்கு கிடைக்கும், ஆஹா. இல்லை என்று கிடைக்காது என்று சொன்னார். அப்பொழுது ஆமா. அண்ணாவாகி தர்மராஜா பார்த்து, ஆமாம். தாத்தா நான் தவத்திற்கு போகிறேன் என்றார். நான் தவத்திற்கு போகிறேன். அப்பொழுது தாத்தா என்ன சொன்னார் தெரியுமா? ஆ. அடே பீமா, ஏய், நீயோ தர்மகுணம் படைத்தவன், ஆ, ஆ. நீயோ நீ தர்மகுணம் கொண்டவன். கொண்டவன். நீ கைலங்கிரி சென்று ஆ. சிவபெருமானை கோரி கோரி தவமது செய்வாய். ஆஹா. சிவபெருமான் உனக்கு வரம் கொடுப்பார். வா. அந்த வாங்கி வந்த வரத்தை ஆ. வழியில் யாராவது ஆ. தர்மமாக கேட்டால் கேட்டால் வாங்கி வந்த வரத்தை கொடுத்து விடுவாய். ஓஹோ. அதனால ஆ. நீ அது யாருக்குமே பயன்படாது. ஓஹோ. அது மட்டுமல்லாமல் ஆமா. நீ ஒரு சாம்ராஜ்யத்திற்கு பட்டம் சூட்ட பெற்றவன். ஓய், நீ ஒருவருக்கு கொடுக்க வேண்டுமே தவிர தவிரே கடவுளாக இருந்தாலும் ஆஹா. கையேந்தி நிக்க கூடாது. கூடாது. கடவுளாக இருந்தாலும் சரி ஆஹா. கையேந்தி நிக்க கூடாது. ஆஹோ. அதனால நீ வேண்டாம் என்றார். ஆ. அதனால ஆ. இளையண்ணன் பீமசேனன் ஆ. நான் தவத்திற்கு போகிறேன் என்றார். அந்த மாதிரி பாவம் இல்ல. பாத்தியா அந்த கரியா? ஏய், நான் தவத்திற்கு போகிறேன் ஓ, அந்த பீமசாமன். அப்படி என்று சொன்னார். அப்புறம் அப்பொழுது தாத்தா என்ன சொன்னார் தெரியுமா? ஆ. அடே பீமா, ஏ பீமா, நீயோ மூர்க்க குணம் படைத்தவன், அடோயப்பா. நீ ஒரு முன்கோவி. ஓ. நீ கைலகிரி சென்று ஆ. சிவபெருமானை கோரி ஆ. தவமது செய்து ஆ. வரமது கொடுத்தால் பார்ப்பாய். ஆஹா. இல்லை என்றால் ஆ. அந்த கைலங்கிரி மலையை ஆ. வேரோடு துளைக்கி விடுவாய். ஓ. நீ வேண்டாம் என்று சொன்னார். பூரா கட்டிங் பண்ணிடுவாய். ஏய், அங்க மறுத்து கட் பண்ணிட்டு வந்துடுவாய். அப்பொழுது கட்டிங் மேலே இது ஞாபகம் பூரா. இல்ல சாமி, அந்த மலைய எப்படா கட்டி தடி.
சிவசிவா சாமி ஆஹா. சொல் சாமி. சிசியா அப்பொழுது ஆமாம் ஐயா இளைய தம்பிமார்கள் ஆமாம். ஏய் சாமியா யோ மச்சான் நல்லா வேண்டியா இப்படி காலை இப்படி வாங்க காலை மேல அப்பொழுது இளைய தம்பிமார்கள் நகுல சகாதேவர்களை அனுப்பலாம் என்றால் அவர்களுக்கும் தவம் செய்ய வயது போதாது, அதனால அவர்கள் வேண்டாம் என்று சொன்னார். அப்பொழுது தாத்தா இந்த அர்ஜுனன் நான் தவத்திற்கு போகிறேன் என்றேன். அப்பொழுது தாத்தா என்ன சொன்னார் தெரியுமா? அர்ஜுனா இந்த தவத்திற்கு உரிய பேசினேக்கிறா ஏய் குட்டியா இருடா காத்தாலிக்கு வாட்சிக்கு கத்து கொடுக்குறான். அப்பொழுது இல்ல அப்பொழுது இந்த தவத்திற்கு உரியவன் அர்ஜுனா நீ ஒருவனே, இந்த தவத்திற்கு யோக்கியமானவன் நீ ஒருவனே, நீ சென்று வா என்றார். தாத்தா சொன்னார். எங்க தாத்தா சொன்னார் இந்த தவத்துக்கு நீ அயோக்கி, நீ தான் யோக்கியமானவன். இன்சல் தவறி போச்சு சாமி. பரம்பொருளே பொருளே இல்லையே பனங்காய் பொருளே சொல்ல முடியும். சிவசிவா அப்பொழுது இதை காதில் கேட்ட அண்ணனாகிய தர்மராஜா பார்த்து எங்கள் மூதாதி முன்னிலையில் என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா பெண்ணாசை உள்ளோடு என்று அந்த பெரியோர் முன் சொன்னார். பெண்ணாசை உள்ளோடு என்று இந்த பெரியோர் முன் சொன்னார். என் அண்ணன் மேல் கோபமாகி இந்த ஐயா என்று நான் அவர் மேல் ஐயா காலில் நடந்தும் இல்ல எங்கள் அறிய இப்படியாகத்தானே அண்ணா செடியெல்லாம் வாடி போய்க்குது. மருந்து அடிக்கணும், பேசணும், அச்சு எழுப்பிடுறோம். இப்படியாகத்தானே அண்ணாவாகிய தர்மராஜா பார்த்து எங்கள் மூதாதி முன்னிலையில் என்னை பெண்டு கல்லன் என்றும் கூத்து கல்லன் என்றும் பேர் போன வேடி கல்லன் என்றும் ஒரு ஆற்று மணலை கூட எண்ணினாலும் எண்ணலாம், இவன் கூத்தி மாற எண்ண முடியாது. ஒரு தலை முடிய கூட எண்ணினாலும் எண்ணலாம், இவன் தாசி மாற எண்ண முடியாது. ஒரு உரலுக்கு ஆடை கட்டி இருந்தாலும் அது ஆனா பெண்ணா என்று ஆராய்ந்து பார்க்கக்கூடியவன் இந்த அர்ஜுனன். அப்பேற்பட்ட பரிதேசின்னு தெரியும். யாரு? அர்ஜுனா உண்மையா சொன்னா சிவசிவா அர்ஜுன் அர்ஜுனேவா பாருமா, ஆம்பளையா பொம்பளையான்னு சொல்லி ஆராய்ச்சி பாக்குறானாமா அர்ஜுனா. ஆனா அவன் ஆத்தி மாறி இருந்தாலும் கூத்தியார் மணி என்ன முடியாது. நீ எல்லாம் அந்த மாதிரி இல்ல சாமி. அர்ஜுனா அர்ஜுன் ஓமரகரா சாமி, ஓமரகர ஓமரகர நீ அர்ஜுனா சிசியா. இந்த ஆள் அர்ஜுன் சொல்லுதே மருந்து விட்டுட்டாடா. மருந்து விட்டுட்டேன் சிசியா. அப்படி கிடையாது. அப்பொழுது எங்க அண்ணாவாகி தர்மராஜா எங்கள் மூதாதி முன்னிலையில் இழிவாக பேசியதால் எனக்கு கோபம் உண்டாகி என் ஆடை ஆபரணம் எல்லாம் நீக்கிவிட்டு அதை ஜடாமுடி தரித்து அரகர அரணை என்று ஒரே தியானமாக இந்த காலபைரவனுக்கு இந்த
காலபைரவர் வனத்தில் வருகின்ற பொழுது ஆமா. காலபைரவர் எனக்கு காட்சி கொடுக்கவில்லை. ஆஹா. ஏன் தெரியுமா? ஏன்? என் வில் பெருமையை இந்த வனத்தில் நான் பேச கிடையாது. என்ன தெரியுமா என் வில் பெருமை? என்ன வில் பெருமை? பொன்மரைகளா ஐயா இந்திரன் வில்லும் அல்ல எமது அன்பராஜன் வில்லோ ஐயா நீரே கிருபர் வில்லோ எங்கள் அசுபத்து ராம ஐயா நீங்களாய் கிருபர் வில்லோ இங்கு விளங்கினோம் ஐயா எந்த தீங்களுக்கு ஆனால் கேட்டீர்களோ சபையோர்களே? ஆமாம். கேட்டீர்களோ ராஜநந்தனா? ஆமாம். கேளுங்கள் குரு பெரியோர்களே. கேட்டீங்களா தூங்குறவங்களே? ஏய், அவளுக்கும் சொல்லலாம்னுதான். என்ன? ஏடா மகளவளே? கேட்டீர்களோ ஜனமே ஜெயபூபாலகா? ஆமாம். எப்படியாகத்தானே ஆமாம். இந்திரன் வில்லும் ஆமாம். யமதர்மன் வில்லும் ஆமாம். அசுபத்து ராமர் வில்லும் ஆமாம். இருவர் வில்லும்